ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ்லாக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்ராயின் ஷோரூம் தான் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பசால்ட் பேஸ் வேரியன்ட் வண்டி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேங்க. வாங்க இன்னைக்கு பசால்ட் பேஸ் வேரியன்ட் எப்படி இருக்குங்கிறதே பார்த்துடலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நான் சிட்ராயின் C3 வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. ஒரு 8200 வியூஸ்க்கு மேல போயிருந்ததுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக பசால்ட்ல பேஸ் வேரியன்ட் வண்டி கொண்டு வந்திருக்கேன். பசால்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிட்ராயின் C3 மாதிரியே தாங்க இருக்கு. பெரிய எந்த டிஃபரன்ஸஸும் இல்லை. இந்த வண்டி பேஸ் வேரியண்டா இருந்தாலும் நிறைய குரோம் ஆக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுதுங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ராயின் லோகோ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல அதுல பாருங்க. இங்க வந்து சென்டர்ல கிளாசி பிளாக் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா குரோம் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ல பிளாக்ல லைன் டிராவல் ஆகிற இடத்துலயும் உங்களுக்கு குரோம் ஸ்ட்ரிப்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிட்ராயின்ல பார்த்த மாதிரியே தான் உங்களுக்கு ஏர் டேமும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் அப்படிதான் இருக்கு, கீழேயும் அப்படிதான் இருக்கு. உங்களால விசிபிளா வந்து ரேடியேட்டரையும் பார்க்க முடியுது. பசால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டுக்கே பசால்ட் எக்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே சைட்ல வந்து அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹாலஜன் இண்டிகேட்டர், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா பார்க்கிங் லைட்டுங்க, அந்த லுக் வந்து உங்களுக்கு டிஆர்எல் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாக் போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, பட் ஃபாக் கிடையாது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு டூயல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி கலரும் பிளாக் கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபெண்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 205/60 R16 சைஸ் ஸ்டீல் டயர் வந்து வண்டியோட வந்துடுதுங்க. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா சைடு மிரர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி பினிஷ்ல மேல இந்த பாதி மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக்ல தான் இருக்கு. இப்போ சிட்ராயின் C3ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே மேட் பிளாக்ல தான் இருக்கும். நம்ம அப்படியே சைட்ல வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து மேட் பிளாக்ல தாங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீ போடுறதுக்கான இடம் இருக்கு. வண்டியோட ஏபிசி பில்லர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி ரோட்ல போறப்ப அந்த பிரசன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படின்னா சைட்ல வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரீஸ் லைன் வந்து டிராவல் ஆகிறத பார்க்க முடியும். இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏரோ ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே நம்ம டிராவல் பண்ணி வந்தோம்னா அந்த ஏரோ ஷேப் வந்து இந்த டெய்ல் லைட் கூட அப்படியே கண்டினியூவா வருது. டெய்ல் லைட் வந்து பாருங்க, அதுவுமே ஒரு ஏரோடைனமிக் ஷேப்போட இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஹாலஜன்ல தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு ஹாலோஜன் தான். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிட்ராயினோட லோகோவும் சிட்ராயின் நேம்கான பேட்சிங் இருக்கு. இந்த இடத்துல பசால்ட் எக்ஸ்க்கான பேட்சிங்கும் இருக்குதுங்க. வண்டியோட ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க்கிங் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க, பாடி கலர்ல கொடுக்கலைங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தலாம். பசால்ட்ல பூட் ஸ்பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 470 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைச்சிருதுங்க. அது போக இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் சீட் தான். இதை நீங்க டோட்டலா அப்படியே ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணா இன்னொரு 400 லிட்டர் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஒரு 800 லிட்டர் உங்களுக்கு அசால்ட்டாவே கிடைச்சிருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் சின்னது, 185/65 615 சைஸுங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துருதுங்க. ஃபியூல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா கோ டிரைவர் சைட்ல தான் இருக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி. ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபாகரோ இல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாதுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க எஃப்எம் ரேடியோ ஃபங்க்ஷனுக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோ ஷேப் வந்து உங்களுக்கு டிராவல் ஆகிறத பார்க்க முடியும், ஏரோடைனமிக் ஷேப். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த கூப்பே ஸ்டைல அப்படியே டிராவல் ஆகுறதுனால உங்களுக்கு டிக்கி ஓபன் பண்ணும்போது இந்த கிளாஸோட சேர்ந்து தாங்க ஓப்பன் ஆகும். அதனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பெரிய பெரிய லக்கேஜஸ் கூட நீங்க ஈஸியா தூக்கி உள்ள வச்சுக்க முடியுங்க. வண்டியோட லென்த், கிரவுண்ட் கிளியரன்ஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைட்ல கொடுக்குறேங்க, பாத்துக்கோங்க. ஓகே, பசால்ட்டோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்களா? முதல்ல டோர் ஓப்பன் பண்ணலாம். டோர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இவங்க இந்த ஓல்டு டைப்பே யூஸ் பண்றாங்க. இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு நார்மல் டைப் அது கொடுத்துருக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பா தான் ஓப்பன் ஆகுது. C3 இப்படி தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, டிரைவர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோக்கான சுவிட்சஸ் இருக்குங்க. அப்போ அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடமும் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. மற்றபடி டேஷ்போர்டுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு C3யோட பேஸ் வேரியன்ட்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே தாங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்கிறது. ஒரு டீசென்டான உங்களுக்கு டேஷ்போர்டில் ஸ்பேஸும் கிடைச்சிருதுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எதுவும் கிடையாது, டம்மியாக தான் இருக்கு.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்கிறது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நாப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் பேஸ் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் 4 டோர் பவர் விண்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோக்கான லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி C3ல இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆன் பண்ணால் இப்படி தாங்க இருக்குது. அப்புறம் ரியர் வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டீமிங் கூட இல்லைங்க. அப்புறம் ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஆடியோ சிஸ்டம் போட்டால் அவங்க மைக் மாட்டி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேனிட்டி மிரரும் இல்லை. டிரைவர் சைடும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்கிறது. அப்புறம் அப்படியே கீழே வந்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீப் ஸ்டோரேஜ் இருக்குங்க, கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இந்த இடத்துல 5 ஸ்பீட் கியர் நாபும் இருக்குங்க. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. ஹேண்ட் பிரேக் இருக்குங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே ரிமைன் த சேம். C3ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா C3ல வந்த மாதிரி ஒரே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் தான் இருக்குங்க. அதுவும் C3ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. C3 பேஸ் வேரியண்ட்ல கொடுத்த மாதிரியே ஒரு ரிமோட் கீயும் ஒரு நார்மல் கீயும் தாங்க கொடுத்துருக்காங்க. பசால்ட் பேஸ் வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இருக்கு. ஓகே, பசால்ட்டோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. ரியர் டோரை திறந்தாச்சு. ஆல்மோஸ்ட் C3 மாதிரி தாங்க இருக்கு. பட் ஆனால் வந்து வண்டி கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்கும். வண்டிக்குள்ள ஏறி இறங்குறதும் ஈஸியாக தான் இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பவர் விண்டோ சுவிட்ச் இருக்கு. C3ல கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்கு. இந்த இடத்துல லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்ச் இருக்கு. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான இடமும் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர், கொஞ்சம் பாட்டில் ஹோல்டர் மட்டும்தான். பாட்டில் ஹோல்டருக்கு மேலே வேற எதுவும் ஸ்பேஸ்லாம் இல்லை. ஃப்ரண்ட்ல சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷன்ல இருக்கு. ஆனால் எனக்கு லெக் ரூம்னு பார்த்தீங்கன்னா வாவ், நீ ரூம் இந்த அளவுக்கு இருக்கு. லெக் ரூம் உள்ள நல்லா இருக்கு. டை சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கு. டாப் வேரியன்ட் போனோம் அப்படின்னா 100% கிடச்சிரும். ஏன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்கு. ஒரு மிடில் வேரியண்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏசி வென்ட் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல USB சார்ஜிங் வரும். அது இந்த இடத்துல டம்மி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹம்ப் வருதுங்க. நடுவில் உட்கார்றவங்களுக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு சின்ன ஹம்ப் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்னுமே சூப்பராக இருக்குது. C3 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் கொஞ்சம் நல்லா சாஞ்சு உட்கார்ற மாதிரியும் இருக்குது. C3க்கும் இந்த வண்டிக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மிட் வேரியண்ட் போகும்போது பின்னாடி வந்து கேபின் லைட் வந்து பின்னாடி வைக்கிறவங்களுக்கும் வரும். பசால்ட்டோட காக்பிட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெட்ரூம் வந்து கிடச்சிருதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.10 இருப்பேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்குதுங்க. ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன ஹெட்ரெஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் பெல்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வருதுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. நம்ம C3 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பேஸ் வேரியண்ட்ல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதை பார்த்துடலாங்க. இந்த வண்டியில் 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ESP, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட், அதுக்கப்புறம் TPMS டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுங்க. ஓகே, நம்ம பசால்ட்டோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்துட்டோம். பேஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.